நம்ம சேனலில் பல வகையான வீடியோக்கள் போடுறோம். நம்ம ஊர் திருவிழாக்கள், அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், மருத்துவம், இதுவும் பல வீடியோக்கள் போடுறோம். நம்ம அதிகமாக போடுற வீடியோ என்னென்னா இயற்கை சார்ந்த மருத்துவம், இயற்கை மருத்துவத்தை பற்றி தான் வீடியோ போடுறோம். காரணம் வந்துட்டு நம்ம என்ன தான் கோடி கோடியாக சம்பாரித்து என்ன தான் ஆடம்பரமாக இருந்தால் கூட உடம்பு தான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா ஒட்டுமொத்தம் எல்லாம் காலி இல்லையா? ஸோ அதுக்காக தான், அதாவது நம்மளோட நோக்கம் வந்துட்டு மருந்தில்லா மருத்துவம். இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் இல்லாமல் இயற்கையான முறையில் மருந்தே இருக்கக்கூடாதுன்றதான் நம்ம நோக்கம். பட் இருந்தாலும் இயற்கை மருத்துவத்திலேருந்து வர்ற மருந்துகள் கூட அது கூட ஓகே தான். ஏன்னா அதுவும் இயற்கை சார்ந்த முறைகள் தானே. ஸோ நம்ம இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம டாக்டர் கிடையாது. ஆனால் டாக்டர்கிட்ட சில அட்வைஸ் நம்ம கேட்கலாம்ல. அது மாதிரி தான் யோசிக்கும்போது இந்த கண் சார்ந்த பிரச்சனை பற்றி பேசலாம்னு வச்சோம். இப்போ சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெலாம் 5 வயசு 10 வயசு அதில் ஆரம்பிக்கிறது வந்துட்டு 50-90 வயசு வரைக்கும் கண் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன வயசில் கண்ணாடி போடுறது, இது மாதிரிலாம் ப்ராப்ளமாக இருக்குல்ல. ஸோ இயற்கை மருத்துவர்கிட்ட இது மாதிரி முறையில் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இயற்கை மருத்துவத்தில் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு யோசிக்கும்போது தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை வைத்தியர் ஆரோக்கியதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைத்தியர், அவர்கிட்ட தான் நம்ம சில விஷயங்கள் கேட்டிருக்கோம். அவரும் நமக்கு அருமையான விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. அதை பாருங்கள். என்னுடைய அருகில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் குழுவத்தின் நிர்வாகியும் எங்களுடைய குருநாதரமாக இருக்கிற மதிப்புக்குரிய மதுரை முத்துராஜையா கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டு அருகில் இருக்கிற தங்கச்சி, ரொம்ப அருமையான ஒரு பாப்பா. இவங்களுக்கு 2 வருஷமாக தூர பார்வை பிரச்சனையாக இருந்தது. அதே சமயத்தில் கண்ணில் செத வளர்ந்துருந்தது. ஒரு 4-5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வெயிட் போட ஆரம்பித்ததுலேருந்து மூச்சு வாங்கும் பிரச்சனை அதிகமாக இருந்தது. அப்போது என்னுடைய தம்பி பார்த்தீங்கன்னாக்க ஐயாவுடைய ஆலோசனைப்படி இந்த ஆண்டவர் தைலத்தையும் இந்த ஆண்டவர் நாசில் ட்ராப்பையும் கொடுத்தாங்க. இப்போது பாப்பாவுக்கு தூர இருக்கிற எழுத்துக்கள் தெரியுது. முன்ன டிவியில் இருக்கிற சினிமாக்கள் பார்க்க முடியாது, இப்போ பார்க்க முடியுது. ஏதாவது எழுத்து இருந்தாக்க படிக்க முடியாது, இப்போ படிக்க முடியுது. தூரம் வர்ற வண்டி தூரமாக இருக்குதுனாக்கா வண்டியில் ஏதோ வர்ற மாதிரி தெரியும் அப்படின்வாங்க. ஆனால் இன்றைக்கி வண்டியில் இருக்கிற ஆள் முதற்கொண்டு தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாகவே சாத்தியம். ஏன்னா ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நம்ம சரியான முறையில் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நீங்களும் பார்த்துருக்கீங்க. இந்த முழுமையான மருந்துகள் ஆண்டவர் குழுவத்தில் உங்களுக்கு பயிற்சி வகுப்பில் எங்களுடைய அண்ணன் விக்ரம பாண்டியன் மூலமாக உங்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்பில் கற்றுத் தருவாங்க. இப்போ பாப்பா பேர் என்ன, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம அவங்களே கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ராணி. வயசு 39 நடந்துகிட்ருக்கு. 2 வருஷமாக தூர பார்வை ரொம்ப கம்மியாக இருந்தது. கண்ணாடி போட்டால் தான் பார்க்க முடியும். வெயிலில் சுத்தமாக கண்ணாடியெல்லாம் போட முடியாது. அப்படி போட்டால் தலைவலிக்கும். அந்த வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடியாது. கண் இப்படி சுமிட்டின்னு தான் பார்ப்பேன். இப்போ அதெல்லாம் இல்லை. படிக்க முடியாது இருந்துச்சு. கண்ணாடி போட்டால் தான் படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாது. அதுவும் படிக்க முடியுது. மூச்சு வாங்குறது இருந்துச்சு ஒரு 4-5 வருஷத்தில். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டேன்னா மூச்சு வாங்குறேன்னு வாங்க. நான் இல்லை நீ மூச்சு வாங்குற, என்னமோ இருக்குது செக் பண்ணு அப்படின்வாங்க. டாக்டருக்கு போனால் ஒன்றும் இல்லைம்மா, சத்து குறைபாடு தான் அப்படின்வாங்க. என்ன சாப்பிட்டாலும் அந்த சத்து வந்து என்ன கூடினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ மூச்சு வாங்குறது எல்லாமே நல்லா இருக்குது. படிக்கட்டு கொஞ்சம் நல்லா ஏறுறேன். கொஞ்சம் தூரம் வெயிட் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் தூக்கிட்டு வந்தாலே மூச்சு வாங்கும். இப்போ அந்த மூச்செல்லாம் வாங்குறதில்ல. இப்போ தூரமாக இருக்கிற அந்த கோயிலில் இருக்கிற மலையில் இருக்கிற கோயில் தெரியுதாமா? இப்போ தெரியுது. ஃபர்ஸ்ட்லாம் தெரியாது. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இடையில அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த மலையில் இருக்கிற கோயில்கள் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ பாப்பாங்க அருமையாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியன்றதை எங்களுடைய குருநாதர்கிட்ட கேட்கலாம். அப்பா வணக்கம்ப்பா. ஆண்டவர் குருகுலத்தில் வந்த ஒவ்வொரு மருந்துகளும் பார்த்தீங்கன்னாக்க மிராக்கல் செய்யுதுன்னு தான் சொல்ல முடியும். ஆமாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு அருகிலே இருக்காங்க எங்கள் தங்கச்சி. 2 வருஷமாக தூரப்பார்வை பிரச்சனை, கண்ணில் வந்து செத வளர்ந்துருந்தது. இதனால் மிஸ்ன்னு தெரியுது. முன்னாடி வர வண்டி தெரியுமானது, டிவியில் இருக்க எழுத்து தெரியுமானது, பைபிள் படிக்க முடியல, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெயிட் போட்டுருச்சு பாப்பா. ஒரு 4-5 வருஷம் இருக்கலாமா வெயிட் போட்டுருந்தது. மூச்சு வாங்குற பிரச்சனை அதிகமாக இருந்தது. என் தம்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தைலத்தை எடுத்து கொடுத்துருக்கான், போட்டுக்கா சரியாக போங்கன்னு. ஆனால் நாசியில் போய் எடுத்து கொடுத்துருக்கான். இப்போ பாப்பா சுத்தமாக சரியாயிட்டாங்க, இப்போ நல்லா இருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? ஆண்டவர் தைலம் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த வழிகாட்டுதல்படி செய்யப்பட்டது. மிக, அதாவது எந்த ஒரு இது இல்லாமல் அப்பளுக்கு இல்லாமல்
ஒரு சுத்தமான மூலிகையை வச்சு செய்யப்பட்டது. இதை வந்து அநேக மக்கள் வந்து உபயோகப்படுத்தி அவங்களுடைய கண் பார்வை கோளாறு, தலைவலி, ஒத்தப்பக்க தலைவலி, ரெட்டப்பக்க தலைவலி, காது இரைச்சல், மூக்கடப்பு, தொண்டையில் ஏற்படைய பிரச்சனை, அதுக்கப்புறம் அம்மா சொன்ன மாதிரி ஒபேசிட்டி, உடல் பருமனுக்கு இதை உபயோகப்படுத்தியிருக்காங்க. உடல் பருமனுக்கு உபயோகப்படுத்தி கூட மெலிஞ்சிருக்காங்க. அதுபோக மூச்சுக்குழாயில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, நுரையீரலில் ஏற்படக்கூடிய தோஷங்கள், ஈலைச்செலி, கோழைச்செலி, இதயத்தில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், தமரக வாயுன்னு ஒன்று இருக்கும், அதுவும் அதுக்கப்புறம் ருத்ர வாயுன்னு ஒன்று இருக்கும். இந்த ரெண்டையுமே வந்து போக்கக்கூடிய அருமையானது. இரைப்பை ஜீரண சத்துக்கு அருமையாக பயன்படுது. இதை வந்து இரைப்பை ஜீரண சத்துக்கு எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு சொட்டு 30 ml தண்ணியில் கலந்து குடிக்கணும். அதுக்கடுத்து இன்னும் பல அநேக நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி, அப்புறம் அந்த கிட்னியில் ஏற்படக்கூடிய நீர்க்குண்டிக்காயின்னு சொல்லப்படக்கூடிய சிறுநீர் சரியாக பிரியாமல் இருக்கவங்களுக்கு இது ஒரு சொட்டு 30 ml தண்ணியில் கலந்து குடித்தோம்னா 3 வேளை குடிக்கணும். 3 வேளை குடித்தோம்னா அந்த கோளாறு குணமாயிடும். அதுக்கப்புறம் கால் வீக்கம், அதாவது உடலில் தேவையில்லாத துர்நீர் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கால் வீங்கிடும். அந்த வீக்கத்தை போக்கக்கூடியது. வயிறு மகோதரம்னு சொல்லுவாங்க, வயிறு பெருக்கம், அப்புறம் லிவரில் ஏற்படக்கூடிய தோஷங்கள், இன்னும் அநேக விதமானது. காலில் ஏற்படக்கூடிய வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இதை ஒரு சொட்டுலேருந்து 2 சொட்டுக்கு மருத்துவருடைய ஆலோசனையின்படி 30 ml தண்ணியில் கலந்து குடித்த உடனே அந்த கோளாறும் குணமாகி அந்த வீக்கமும் வத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதை வந்து நம்ம லிவர் சிரோசிஸ், ஃபேட்டி லிவர், இன்னும் அநேக விதமான கல்லீரல் கோளாறுகளுக்கு துணை மருந்தாகவே கொடுக்குறோம். ஆமாம், அதாவது நம்ம சொல்லக்கூடாது, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க கூட இதை எடுத்துக்கிட்டு மிக அற்புதமாக குணமாகி நல்லபடியாக நம்மளுக்கு நன்றி சொல்கிறாங்க. அந்த நன்றி நமக்குடையது அல்ல, நம்ம முன்னோர்கள், நம்ம ஆண்டவர் தைலத்துக்கு மட்டும், ஆண்டவருக்கே அந்த நன்றிகள் போய் சேர வேண்டும். கண்டிப்பாக. அது மாதிரி அநேக அற்புதமான காரியங்களை செய்யக்கூடிய சர்வ வல்லமை இப்படி பொருந்தியது இந்த ஆண்டவர் தைலம். நன்றிங்க. அதே மாதிரி இப்போ சின்ன குழந்தையிலேருந்து ஒரு 3 வயசுலேருந்து வயதானவங்க வரைக்கும், 3 வயதுலேருந்து வயதானவங்க வரைக்கும் நம்ம ஆண்டவர் மூக்கு சொட்டு மருந்தை பயன்படுத்தும் போது இது வந்து தீநீர்னு சொல்லுவோம். இது கண்டென்சரில் போட்டு வடிக்கிறது, அதாவது சாராயம் வடிக்கிற மாதிரி வடிக்கிறது. சாராயம் கிடையாது, அது மாதிரி இதை கண்டென்சர்னு சொல்லுவோம். அதில் மூலிகைகளை கொடுத்து அதனுடைய தீநீரை அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் நீராவியை வந்து தண்ணியாக மாற்றி இந்த மாதிரி மருந்தாக மாற்றுறோம். இதை என்ன செய்கிறோம்னா, மூக்கில் ஒவ்வொரு சொட்டு விட்டோன்னா எப்படி ஆண்டவர் தைல மூக்கில் இருக்க சதையெல்லாம் கரைக்குதோ அதே போல் இது ஒரு 5 வினாடி இதிலிருந்து 10 வினாடிக்குள்ளே மூக்கில் இருக்கிற சகல விதமான அடைப்புகளை முதல்ல எடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, மூச்சு வாங்குதல் கோளாறு இருக்கவங்களுக்கு வந்து உடனே மூச்சு வாங்குறதுக்கு உண்டான உடனே சரியாகிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எவ்வளோ பேர் இந்த ஊற்றி குணமடைஞ்சவங்க இருக்காங்க. அதே மாதிரி நுரையீரலில் இருக்க சளியை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி அநேக விதமான காரியங்களை செய்ய வல்லது ஆண்டவர் நாசில் டிராப்ஸ் கதை மூக்கு சொட்டு மருந்து. நன்றி. ஆமாம், இப்போது நீங்கள் எவ்வளோ நாளாக பயன்படுத்துனீங்கம்மா? நான் ஃபஸ்ட்டு நாள்லேயே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு நாள்லேயே சொட்டு விட்டு காலையில் இருந்து எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க, இப்படி பண்ண சொன்னாங்க. அப்படி காலையில் தான் 2 மணி நேரம் தான் அதுக்கு நான் டைம் கொடுத்தேன். காலையில் துணி ஊற வச்சு துவைச்சலான்னு சரி வெயிலில் பார்க்கலாம் அப்படின்னு வெயிலில் பார்க்க முடிஞ்சது. நைட்டில் வந்து அந்த வண்டி ஒளி லைட் வெளிச்சம், வண்டியோட லைட் வெளிச்சம் என்னால் சுத்தமாக பார்க்கவே முடியாது, கண்ணு மூடின்னு தான் பார்ப்பேன். அதையும் நல்லா பார்த்தேன் ஒரே நாள்லே. சூப்பர். நேரிலே இப்போ பாப்பா ராணி பாப்பா பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட தூரப்பார்வை 2 வருஷமாக பிரச்சனையாக இருந்தது. 4-5 வருஷமாக உடல் வெயிட் போட்டதுனால மூச்சு வாங்குறது பிரச்சனை இருந்தது. அதையும் பயன்படுத்தியிருக்காங்க. தூரப்பார்வை சரியாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மெலிஞ்சிட்டாங்க, நல்லா இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய குருநாதருக்கே கண்டிப்பாக நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஆண்டவனுக்கே நன்றி. பயிற்சி வகுப்பில் நீங்கள் வந்து கலந்துக்கும் போது எல்லா மருந்துகளையும் நீங்கள் இலவசமாக கற்றுக்கிட்டு எல்லாருக்குமே சேவை செய்யுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை நேரில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்ப்பா.